الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر. وقال الله تبارك وتعالى أيضا والفجر وليال عشر. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. رواه البخاري في صحيحه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுக்களும் இவ்வகிலத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரில் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் நாளைய கயாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் செய்யதுல் ஐயாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் புதிய ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இலமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் இஸ்லாமிய புத்தாண்டின் முஹர்ரம் மாதத்துடைய பிறை 10வது நாள் ஆஷுராவுடைய நாளிலே நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலாலே அவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதரையும் அவர்களுடைய சமூகத்தாரையும் கொடுங்கோலன் ஃபிர்அவுன் அவனுடைய அடியாட்கள் அவர்களுடைய அட்டகாசங்கள் அவர்களுடைய சோதனைகளிலிருந்து பாதுகாத்ததற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக எந்த நாளிலே நோன்பு நோற்றார்களோ அந்த வழித்தோன்றர்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி அந்த நாளை ஒரு அந்த நபியுடைய சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பதற்கு நன்றி கடனாக நோன்பு வைத்தார்களோ அந்த வழித்தோன்றலே நாமும் இன்றைய நாள் அல்லாஹுக்காக வேண்டி அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோற்றவர்களாக இந்த ஹுத்பாவுடைய பிரசங்கத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, என்னுடைய கடந்த ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க வேண்டும் என்ற அந்த இஹ்திசாபை அந்த அல்லாஹுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாக இன்றைய நாள் அல்லாஹுக்காக வேண்டி நாம் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, காலங்களும் நேரங்களும் மிக வேகமாக உருந்தோடி கொண்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், எத்தகாரபு ஜமான், காலங்கள் நேரங்கள் அது ஒன்றோடொன்று மிக நெருக்கமாக வரும். எந்தளவு தூரம் நெருக்கம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று, ஒரு வாரம் ஒரு நாளை போன்று, ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போன்று, ஒரு மணித்தியாலம் என்பது ஒரு மணி நேரம் என்பது ஒரு தீப்பொறியை போன்று அதைவிட மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு காலம் வரும் என்றால் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் முஹத்திஸீன்கள் சொல்லுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தில் இருக்கின்ற பரக்கத்தை அபிவிருத்தி எடுத்து விடுவான் என்று முஹத்திஸீன்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படியான காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற காலங்கள் நேரங்கள் மிக பெருமதியானது. இதனாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல சூறாக்களில், குர்ஆனில் பல இடங்களில் காலங்கள் நேரங்களின் மீது சத்தியம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வத்துஹா என்று சொல்லுகிற அந்த சூரத்துல் துஹாவுடைய அந்த அத்தியாயத்திலே முற்பகல் வேளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர் என்ற அந்த அத்தியாயத்திலே விடியற்காலையின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். வல் லைல் என்ற அந்த அத்தியாயத்திலே கண்ணியமானவர்களே இரவின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற குர்ஆனுடைய அத்தியாயங்களில் சில அத்தியாயங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காலங்களில் சில நேரங்களுடைய பேருங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறாக்களுடைய பேராக வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற காலங்கள் நேரங்கள் எவ்வளவு பெருமதியானது என்பதை சொல்லுவதற்கு குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலங்களின் மீது சத்தியம் செய்திருப்பதை போதுமானதாக இருக்கிறது. தபரானியுடைய ரிவாயத் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கயாமத்துடைய நாளையில் சொர்க்கவாசிகளுக்கு ஒரு கவலை ஏற்படும். அது என்ன கவலை என்றால், அவர்கள் உலகிலே வாழ்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் கழித்த, அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அவர்கள் கழித்த அந்த காலத்தை பற்றி ஒரு கவலை ஏற்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேறெந்த கவலையும் வேறெந்த சஞ்சலங்களும் வேறெந்த கை சேதங்களும் சுவர்க்கத்தில் அவர்களுக்கு ஏற்பட மாட்டாது. உலகில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் கழித்த அந்த நேரத்தை பற்றிய கவலை ஏற்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளைய கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கின்ற அந்த வாழ்நாள் காலங்கள் நேரங்களை பற்றி நிச்சயமாக விசாரணை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல் அன் அர்பா. நாளைய கயாமத்துடைய நாளையில் ஒரு அடியானுடைய 2 பாதங்களை அவன் நகர்த்த முடியாது. எதுவரைக்கும் என்றால், சில ரிவாயத்துகளில் 4 விடயங்கள், இன்னும் சில ரிவாயத்துகளில் 5 விடயங்கள், இன்னும் சில ரிவாயத்துகளில் பொதுப்படையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சில விசாரணைகள், சில இன்குவாரிகள் நாளைய கயாமத்துடைய நாளில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதில் மிக முக்கியமானதுதான் வஅன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. அல்லாஹ் நமக்கு தந்த அந்த காலங்களை, அந்த நேரங்களை, வாழ்நாளை, தவணைகளை நாம் எப்படி செலவழித்தோம், எப்படி கழித்தோம் என்ற விசாரணை அதற்கான கேள்விகள் நமக்கு அல்லாஹ்வினால் தொடரப்படவிருக்கின்றன. எனவேதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலங்கள் நேரங்கள் மிக பெருமதியானதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த காலங்களுக்கும் நேரங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடையாளங்களை, சில தன்மைகளை வைத்திருக்கிறான். காலங்கள் நேரங்கள் என்பது அது மிக விரைவாக நம்மை விட்டும் கடந்து செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதோம், இதோ ஜும்ஆவுடைய தொழுகைக்கு சமூகம் வைத்திருக்கிறோம். இன்னும் சில மணிநேரங்கள் அது எப்படித்தான் கழிந்து போனதோ என்று தெரியாது, அந்த உணர்வு நமக்கு இருக்காது. அவ்வளவு மின்னல் வேகத்தில் காலங்கள் நம்மை விட்டும் கடந்து போய் கொண்டிருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களுக்கும் நேரங்களுக்கும் கொடுத்திருக்கின்ற பொதுவான தன்மை அது விரைவாக நம்மை விட்டும் செல்லக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நம்மை விட்டும் அந்த காலங்கள் நேரங்கள் அது கடந்து சென்று விட்டால் கடந்த காலங்களை, கடந்த நேரங்களை நாம் திருப்பி எடுக்க முடியாது. நம்மில் பலர்கள் வயோதிபத்தை அடைந்திருப்போம். நாம் முன் கடந்து வந்த அந்த வாலிபத்தை ஒருபோதும் அடைந்து கொள்ள முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு இப்படியான சில தன்மைகளை வைத்திருக்கிறான். காலங்களை நேரங்களை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. கடையில் விற்கப்படக்கூடிய பொருள் என்றால் அதை வாங்கி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, விற்கப்படக்கூடிய வாங்கப்படக்கூடிய ஒரு வியாபார பொருள் அல்ல காலங்கள் நேரங்கள், அதைவிட மிக பெருமதியான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலங்கள் நேரங்களுடைய விடயத்திலே அதிகமான மனிதர்கள் பொதுபோக்காக கவனஈனமாக பராமுகமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் அலசி பார்க்கின்ற போது மிக பிரதானமான காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த காலங்கள் நேரங்கள் எப்படி பெருமதியானது, அவனுடைய பெருமதிகள் என்ன, அவனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் அறியாத காரணத்தினால்தான் கண்ணியமானவர்களே நமக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த காலங்கள் நேரங்கள், குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தருகின்ற அந்த ஓய்வு நேரங்களுடைய விடயத்திலே நாம் கவனவீனமாக இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அந்த காலத்துடைய நேரத்துடைய பெருமதியை விளங்கியோ விளங்காமலோ நாம் பராமுகமாக கழித்துக்
கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, வாழ்கிறோம், ஏதோ பிறந்தோம், பிறந்ததற்காக வேண்டி வாழ்கிறோம் என்ற ஏதோ ஒரு அடிப்படையிலே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் காலை அடைகின்ற போது இன்றைய நாளை நான் எப்படி கழிக்கப் போகிறேன், இன்றைய நாளை நான் எப்படி கழிக்கப் போகிறேன், எந்த அமைப்பில் என்னுடைய இந்த நாளை அமைத்துக் கொள்ளப் போகிறேன் என்ற சரியான திட்டமிடல், நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட் என்பது நம்மிடம் இல்லாததன் காரணமாகத்தான் கண்ணியமானவர்களே காலங்களை, நேரங்களை நாம் கவனஈனமாக, வீணாக நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்து மறைந்த அந்த சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள், முன்னோர்கள் இந்த காலங்களை, நேரங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே எவ்வளோ முன்னுதாரணமாக, எவ்வளோ ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்று நெடுகிலும் பல சந்தர்ப்பங்களில், பல கிரந்தங்களே காணக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் சொல்லுவார்கள், இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபா, நீ மாலை நேரத்தை அடைந்து கொண்டாயா, காலை நேரத்தை நீ எதிர்பார்த்து விட வேண்டாம். நீ மாலை நேரத்தை அடைந்தால், இரவுடைய நேரத்தை அடைந்தால், காலை நேரத்தை நீ எதிர்பார்க்க வேண்டாம். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து சொல்கிறார்கள், வைதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, நீ காலை நேரத்தை அடைந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே. காலை நேரத்தை அடைந்தால் நீ மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே. வஹுஸ் மின் ஸிஹ்ஹதிக லிமரதிக், உனக்கு நோய் வருவதற்கு முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியமான அந்த காலம், உடல் நல்ல தெம்பாக இருக்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்படியான ஆரோக்கியமான நிலைமைகளை நோய் வருவதற்கு முன்னர் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பெருமதியான அமல்களிலே நீ கழித்துக் கொள்வாயாக. ஒமின் ஹயாத்திக லிமௌத்திக், அல்லாஹ் உனக்கு அளந்த அந்த தவணை முடிந்து உன்னை மரணம் பிடித்துக் கொள்வதற்கு முன்னர், நீ வஃபாத்தாகுவதற்கு முன்னர் அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த உலகத்துடைய வாழ்நாளை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நல்ல அமல்கள் ஈடுபடுவாயாக என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சலஃபுகளுடைய, முன்னோர்களுடைய அந்த நிலைமைகளை பற்றி வர்ணிக்கிற போது, அதரக்து அக்வாமன் கானு அஷத்த அலா அவ்காத்திஹிம் ஹிர்ஸன் மின்கும் அலா தராஹிமிக்கும் வதனானீரிக்கும். ஹஜ்ரத் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எனக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சலஃபுகள், முன்னோர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சில முன்னோர்களை நான் அடைந்திருக்கிறேன், அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் காலங்களை, நேரங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலே, பெருமதியாக கழிக்கின்ற விடயத்திலே எவ்வளவு கடும் ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், நீங்கள் எப்படி உங்களுடைய துன்யாவை, உங்களுடைய தீனார் திர்ஹங்கள், தங்கவல்லி நாணயங்களை சம்பாதிக்கின்ற விடயத்திலே ஆசை ஆர்வம் காட்டுகிறீர்களோ, அதற்காக முனைப்போடு செயற்படுகிறீர்களோ, அதைவிட பன்மடங்கு ஆசை ஆர்வம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரங்களை, காலங்களை பெருமதியாக கழிக்கின்ற விடயத்திலே அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். அதை நான் என்னுடைய முன்னோர்கள் நான் கண்டிருக்கிறேன் என்று ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபுல் வஃபா இப்னு அகீல் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹம்பலி மذஹபுடைய மிக பிரபலமான ஒரு அறிஞராக இருக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் எப்படி தன்னுடைய காலங்களை, அவர்கள் எப்படி தன்னுடைய நேரங்களை திட்டமிட்டு முகாமைத்துவப்படுத்தி அந்த டைம் மேனேஜ்மெண்டை பேணி எப்படி பெருமதியாக கழித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி வரலாற்றிலே பேசுகிற போது அல்லாமா அப்துல் ஃபத்தாஹ் அபு உத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கீமத்து ஸமன் இன்தல் உலமா, உலமாக்களிடத்திலே அறிவை கற்ற, ஷரியத்துடைய மார்க்கத்துடைய அறிவை கற்ற உலமாக்களிடத்திலே காலங்களுடைய, நேரங்களுடைய பெருமதி எப்படி இருந்தது, எங்களுடைய முன்னோர்களான உலமாக்கள் அவர்கள் எப்படி காலங்களை, நேரங்களை பெருமதியாக கழித்தார்கள், எப்படி பிரயோஜனமாக கழித்தார்கள் என்ற அந்த வரலாற்றை பதிவு செய்கிற போது அல்லாமா அப்துல் ஃபத்தாஹ் அபு உத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு அகீல் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றையும் பேசியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு அகீல் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எனக்கு கோதுமை மாவினால் சுடப்பட்ட அந்த ரொட்டியை சாப்பிடுவதை விட தயாரிக்கப்பட்ட பிஸ்கட்கள் போன்ற, குக்கீஸ்கள் போன்ற அந்த தயாரிக்கப்பட்ட உணவுகளை உண்ணுவது எனக்கு மிகவும் விருப்பம். ஏனென்றால் சுடப்பட்ட ஒரு ரொட்டியை நான் சாப்பிடுவதாக இருந்தால் அவைகளை பல துண்டுகளாக நான் பீக்க வேண்டும், அதை ஆணத்திலே முக்க வேண்டும், அதை முக்கி அதை இலகுபடுத்த வேண்டும், அதன் பின்னால் தான் உண்ண வேண்டும். அதை சப்பி உண்ணுவதற்கு, வாயினால் சப்பி உண்ணுவதற்கு, அதை மென்று உண்ணுவதற்கு அதுக்கும் நேரம் போகக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இந்த சுட்ட மாவினால் சுடப்பட்ட அந்த உரத்தியை நாம் சாப்பிடுவது
உண்ணுவதிலே என்னுடைய காலங்கள் நேரங்கள் அதிகமாக செலவாகிவிடும். எனவேதான் அதை விட தயாரிக்கப்பட்ட அந்த உணவுகளை எனக்கு உண்ணுவது மிக விருப்பமானதாக இருக்கிறது என்று இப்னு அகீல் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த வரலாற்று சரித்திரத்தை அல்லாமா அப்துல் ஃபத்தா அபு குத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இமாம் அவர்கள் இப்படி தன்னுடைய நேரத்தை முகாமைத்துவப்படுத்தி மிச்சப்படுத்தி அதனுடைய விளைவாக அவர்கள் வரலாற்றிலே பேசப்படக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சொத்தை உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கிதாபுல் ஃபுனூன் என்ற ஒரு மிக பிரபலமான ஒரு நூல், அது சாதாரண ஒரு நூல் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 800 வலிம்களை கொண்ட ஒரு வரலாற்று நூலை கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இமாம் அவர்கள் உம்மத்துக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த காலங்களை நேரங்களை சேமித்தார்கள். கண்ணியமானவர்களை பெருமதியாக கழித்தார்கள், திட்டமிட்டார்கள். உம்மத்துக்கு தேவையான இது மாத்திரமல்ல, பல நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி உம்மத்துடைய வழிகாட்டலுக்காக உம்மத்துக்கு படிப்பினையாக இந்த இமாம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் மாத்திரமல்ல, இது போன்று பல நூற்றுக்கணக்கான இமாம்களை நாம் முன்னுதாரணமாக கூறலாம். நேரத்தை காலத்தை எப்படி பெருமதியாக கழித்து மிச்சப்படுத்தி அதன் மூலமாக பல சாதனைகளை பல சேவைகளை உம்மத்துக்காக சமூகத்துக்காக விட்டு சென்றார் என்பதை நம்மால் கூற முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதனாலேதான் நாம் பார்க்கிறோம், இந்த இமாம் அவர்களே சொல்கிறார்கள், லா யஹில்லுலி அன் உதைய சாஅத்தம் மின் உம்ரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த காலத்தில் நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்தை ஒரு மணித்தியாலத்தை வீணாக கழிப்பதற்கு எனக்கு அனுமதி கிடையாது, அது எனக்கு ஆகுமானதல்ல என்று கண்ணியமானவர்களே அபுல் வஃபா இப்னு அகீல் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறிப்பிடுகிறார்கள் என்றால், நம்முடைய முன்னோர்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் காலங்களை நேரங்களை எப்படி பெருமதியாக கழித்திருக்கிறார்கள், காலங்களை நேரங்களை எப்படி பெருமதியாக கழித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எப்படி திட்டமிட்டு அவர்கள் அதை பெருமதியாக பல சேவைகளுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இப்படியான வரலாற்றுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே காலம் அதே நேரம்தான் நமக்கும் தரப்பட்டிருக்கிறது. நாம் காலத்தால் பிந்தி உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்தாக அருட்கொடையாக தந்திருக்கிறான். இதை தவற விட்டோம் என்றால் கண்ணியமானவர்களே, இதே போன்ற கை சேதம் இதே போன்ற நஷ்டம் வேறொன்றும் கிடையாது. என்னாலே தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், நான் ஆரம்பமாக குறிப்பிட்டேன், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு நிஅமத்கள், இரண்டு அருட்கொடைகள், இரண்டு அருட்பாக்கியங்கள். இந்த நிஅமத்துடைய விடயத்திலே அதிகமான மனிதர்கள், ஒரு சிலர் அல்ல, கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மனிதர்கள் பராமுகமாக கவலையினமாக கழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இருபெரும் நியமத்தில் என்னவென்றால் அஸ்ஸஹத்து வல் ஃபராக். அதில் முதலாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது நியமத் என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஃபராக் என்று சொல்கின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குகின்ற ஓய்வு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரெண்டையும் நாம் நியமத்தாக கருதுகிறோமா? நாம் சுகதேகிகளாக பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் பல மணி நேரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். பல மணி நேரங்கள் அது ஓய்வு நேரமாக கிடைக்கின்றன. வேலை பழுக்கள் இல்லாமல், வேலை சுமைகள் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த ஃப்ரீயான நேரங்களை கூடுதலாக எதற்கு செலவழிக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மனம் விட்டு முஹாசபா செய்து பார்த்தால், சுய விசாரணை செய்து பார்த்தால், கண்ணியமானவர்களே, நாம் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இந்த ஜமானுடைய தஜ்ஜால், இந்த ஜமானுடைய மிகப்பெரிய சோதனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற நம்முடைய ஒவ்வொருடைய கைகளிலும் நம் ஒவ்வொருடைய பக்கெட்களிலும் இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களே, அந்த கையடக்க தொலைபேசிகள் என்று சொன்னால் மிகையாக மாட்டாது. ஒவ்வொரு நாளுடைய அந்த ஹிஸ்டரியை நாம் ஒவ்வொரு நாளுடைய கடைசி பகுதியிலே இரவுடைய நேரத்தில் எடுத்து பார்த்தால் எவ்வளவு நேரம் நானும் நீங்களும் அன்றாட வாழ்க்கையிலே அந்த கையடக்க தொலைபேசிக்கு, மொபைல் போனுக்கு நாம் நேரம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான சந்தர்ப்பமாக, அவனோடு முனாஜாத் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாமை தந்திருக்கிறானே, குர்ஆனை தந்திருக்கிறானே. கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனை நாம் பார்க்கின்ற வீதம் அதனுடைய விகிதாசாரம் கூடுதலாக இருக்கிறதா?
அல்லது நம்முடைய கைகளிலே நாம் சுமந்திருக்கின்ற அந்த மொபைல் போன்களை பார்க்கக்கூடிய நேரம் கூடுதலாக இருக்கின்றதா என்பதை நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக முஹாசபா சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில இமாம்கள் சொல்லுகிற போது அதீமுன் நظر في المصاحف, குர்ஆனுடைய பிரதிகள் அல்லாஹுடைய கலாமை பார்க்கின்ற விடயத்திலே நீங்கள் உடைய பார்வைகளை தொடர்ச்சியாக அல்லாஹுடைய கலாமை பார்க்கின்ற விடயத்திலே செலவழியுங்கள், தொடர்ச்சியாக அல்லாஹுடைய குர்ஆனை பார்த்து கொண்டே இருங்கள் என்று சில இமாம்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களே நேரங்களை மிகப்பெரிய ஞாபகத்தாக தந்திருக்கின்ற அதே நேரத்திலே மிகப்பெரிய ஒரு அமானிதமாகவும் தந்திருக்கிறான். இந்த காலங்களை நேரங்களை நாம் எப்படி செலவு செய்தோம், குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற அந்த வாலிபங்களை நாம் எப்படி அந்த வாலிப பருவத்தை நாம் செலவு செய்தோம் என்பதை பற்றிய விசாரணைகள் நிச்சயமாக நாளை கியாமத் நாளையில் இருக்கிறது. இந்த விசாரணைகளுக்கு விடையளிக்காமல் நம்முடைய காலை ஒரு அடி முன்னகத்தவும் முடியாது, அதை பின்னெடுக்கவும் முடியாது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேரத்துடைய பெருமானத்தை, நேரத்துடைய பெருமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த காலங்கள் நேரங்களை சரியாக திட்டமிட வேண்டும், சரியாக அதை முகாமைத்துவம் செய்ய வேண்டும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை காலையுடைய நேரம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டேன். இன்றைய நாளை நான் எப்படி கழிக்கப் போகிறேன்? இன்றைய நாள் என்னுடைய குர்ஆனுடைய திலாவத் எத்தனை ஜுசுக்கள் ஓதப் போகிறேன்? அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எத்தனை ஸலவாத்களை ஓதப் போகிறேன்? இன்றைய நாளில் எத்தனை தடவை நான் செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்ய போகிறேன்? கண்ணியமானவர்களே, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி எத்தனை மணி நேரங்களை அவர்களோடு உறவாடுவதற்காக வேண்டி, அவர்களுடைய சுகதுக்கங்களை கேட்டு அவைகளை நிறைவு செய்து கொடுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு எத்தனை மணி நேரங்கள் ஒதுக்கப் போகிறேன்? என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய ரிஸ்க், என்னுடைய ஜப்புக்காக வேண்டி, என்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி எத்தனை மணி நேரங்கள் இன்றைய நாளில் நான் ஒதுக்கப் போகிறேன் என்று இப்படியாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நானும் நீங்களும் திட்டமிட்டவர்களாக திட்டமிட்டு நேர முகாமைத்துவத்தோடு கழிக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால், அதை திட்டமிடவில்லை என்றால், அதை முகாமைத்துவம் செய்யவில்லை என்றால், அந்த நேரங்களை நாம் மேனேஜ் பண்ணவில்லை என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதிகமான நேரங்கள் அதை வீணாக போய்விடும். எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல், திம்மைக்கும் மறுமைக்கும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் அந்த காலங்கள் நேரங்கள் வீணாகி போய்விடும். எனவே தான் சரியான திட்டமிடலோடு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் அன்றாட வாழ்க்கையுடைய அமல்களிலே மிக பிரதானமானதாக இந்த நேரங்கள் முகாமைத்துவப்படுத்துகின்ற விடயத்தில் எந்தளவு முக்கியத்துவம் செலுத்துகிறோமோ, அதே நேரத்திலே இன்றைய நாளுடைய முடிவு, ஒவ்வொரு நாளுடைய முடிவிலும் நாங்கள் முஹாசபா என்ற அந்த அமலுடைய விடயத்திலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நாள் இரவுடைய தொழுகை கடைசியாக இஷாவுடைய தொழுகை தொழுவோம், அதுக்கு பின்னால் விசுடைய தொழுகைகளை தொழுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, கடைசியாக இரவுடைய உணவையும் உண்டதன் பின்னால் நாம் இளைப்பாறுவதற்காக வேண்டி, ஓய்வெடுப்பதற்காக வேண்டி நம்முடைய பெட்டுகளுக்கு, நம்முடைய விரிப்புகளுக்கு போவோம். கண்ணியமானவர்களே, ஓத வேண்டிய அந்த ஓதல்கள், சூறாக்கள், அல்லாஹுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி என்னுடைய தூக்கம் அமைய வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த அமைப்பிலே ஓதப்பட வேண்டிய ஓதல்களை எல்லாம் ஓதிவிட்டு நம்முடைய தலைகளை நிம்மதியாக தலையணையிலே வைத்துவிட்டு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் தான் முஹாசபா என்ற சுய விசாரணை என்ற அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய நேரத்தை அடைந்தேன். இன்றைய நாள் ஆஷூரா என்று சொல்கின்ற முக்கியமான ஒரு நாள். நோன்பையும் நோற்றேன், சஹருடைய அந்த உணவையும் உட்கொண்டேன். இப்படியா என்னுடைய இன்றைய நாளை ஆரம்பித்தேன். அதிலிருந்து ஜும்மாவுடைய நேரம் வரைக்கும், அசர் வரைக்கும், மக்ரிப் வரைக்கும், இஷா வரைக்கும், இஷாவிலிருந்து நான் தூக்கத்துக்கு வருகின்ற வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு மணி நேரமும் எப்படி செலவு செய்யப்பட்டது என்பதை நானும் நீங்களும் முஹாசபா செய்ய வேண்டிய, சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. சையத்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்கள் அனைவரையும் பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரை வரக்கூடிய எல்லா உம்மத்துக்குமான பொதுவான ஒரு பாடம் தான் ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. நாளை கியாமத்துடைய நாளில், மறுமையுடைய நாளில் உங்கள் அனைவருக்கும் விசாரணை இருக்கிறது.
உங்களுக்கான விசாரணை நாளை மறுமையில் நடாத்தாட்டப்படுவதற்கு முன்னர், அதற்கான இன்குவாரிகள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் உலகிலே வாழ்கிற சந்தர்ப்பத்தில் உங்களை நீங்கள் முஹாசபா செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். வஸினு அமாலக்கும் கபுல அன் தூஸன அலைக்கும். நீங்கள் உலகிலே வாழ்கிற சந்தர்ப்பத்தில் செய்த அமல்களை எல்லாம், நன்மை தீமைகளை எல்லாம் நீங்களே அளந்து பாருங்கள். நான் செய்த அமல்கள் என்னென்ன, என்னால் நடந்த தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, வேண்டுமென்றோ என்னென்ன தவறுகள், பாவங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்களே அளவீடு செய்து பார்த்து கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காலங்களை, நேரங்களை மிக பெரும் நியாமத்தாக தந்திருக்கிறான், அருட்கொடையாக தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அமானிதமாகவும் தந்திருக்கிறான். அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதை முறையாக பயன்படுத்த நானும் நீங்களும் தவறுவமாக இருந்தால் நாளை மறுமை நாளில் மாற்றிக்கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலங்களை, நேரங்களை, அவனுடைய பெருமதிகளை விளங்கி பெருமதியாக கழிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த காலங்கள், நேரங்கள், தவணைகள் என்ற அந்த நியமத்துகளை, அருட்கொடைகளை பெருமதியாக திட்டமிட்டு நல்ல முறையிலே பேணி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உலகிலே வாழ்கிற சந்தர்ப்பத்தில் உண்மைக்கு உண்மையாக அஞ்சி பயந்து தக்வாவோடு ஒரே எச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னால் தரப்பட்டிருக்கின்ற காலங்கள், நேரங்கள் அது அமானிதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. யா அல்லாஹ், அதுக்குரிய அமானிதங்களை, அதுக்குரிய ஹக்குகளை பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. முடிவுகளில் சிறந்ததாக ஆக்கியருள்வாயாக. கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மலிந்தவர்களாக சுவர்க்கத்துடைய அந்த காட்சிகள் எல்லாம் கண் முன்னாலே காட்டப்பட்ட நிலையிலே ரஹ்மத்துடைய வானவர்கள் மூலமாக எங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவ தௌஃபீக் செய்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆখিরু தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு جل عن الشبيه والمثيل والكفء والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه من خلقه وأمينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة. صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله، فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه، إنه هو الغفور الرحيم. الحمد لله بارئ النسم ومحيي الرمم ومجزي القسم. أحمده حمدا يوافي ما تزايد من النعم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، شهادة تعصم من الفتن وتدفع النقم. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمة للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين ممتدين إلى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله فقد نجا من اتقى وضل من قاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشهدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأفضاهم علي رضي الله عنهم.
وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين، فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه، وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.